வணக்கம். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்துல ஒரு +2 மாணவியை கற்பழிச்சு அந்த பெண்ணை வெட்டி போட்ட கொலை வழக்கை பத்தி நம்ம ஏற்கனவே உங்ககிட்ட அதை பத்தி ஷேர் பண்ணிருக்கேன். அதை முன்னிட்டு 9 நாள் கழித்து ஒரு நபரை போலீஸ் ஆஃபீஸர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. சிசிடிவி எவிடன்ஸ் மூலியமோ பிளஸ் சயின்டிபிக் எவிடன்ஸ் மூலியமோ ப்ரூவ் பண்ணிருக்காங்க. இதை தொடர்ந்து ஒரு நிறைய கேள்விகள் மக்கள் மத்தியில் இருக்கு. இந்த 9 நாள் சிசிடிவி காட்சிகள் உங்களுக்கு கிடைக்கலையா? அருகாமையிலே இருக்குல்ல. அது மட்டும் இல்லாம நீங்க பொலிட்டிகல் பிரஷர்னால தான் அரெஸ்ட் பண்றீங்களா? ஏன்னா இப்ப எலெக்ஷன் நெருங்குது, மக்களோட போராட்டங்கள் 9 நாளைக்கு மேல குடும்பத்தினர் போராடுறாங்க, அதனால நீங்க அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க மாதிரி இருக்குது. இவர் ஒரு சரித்திர பதிவு குற்றவாளியாச்சு, இவருக்கு எப்படி பெயில் கொடுத்தாங்க, போலீஸே இதை கண்காணிக்காம விட்டாங்கன்ற மாதிரி மக்கள் அடுக்கடுக்காக கேள்வி கேட்டிருக்காங்க. இதை தொடர்ந்து தூத்துக்குடி எஸ்பி நேற்று மாலையில் ஒரு பப்ளிக் ரிப்போர்ட் கொடுத்திருக்காரு பிரஸ் மீட்ல. என்னன்றதை நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வெல்கம் பேக் டு லீகல் கட் சேனல். நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்த +2 மாணவியோட கொலை வழக்கு எல்லாரும் மனதையும் ஒரு பாதிச்சு சொல்லலாம். இதை தொடர்ந்து பெற்றோர்களும் குடும்பத்தினரும் 9 நாட்கள் சாலை மறியலிலும் போராட்டத்திலும் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்ப வரைக்கும் இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஒரு நபரை சிசிடிவி அந்த அருகாமை அந்த சம்பவம் நடந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு விண்வெளி இருக்கு. அந்த விண்வெளியோட கேமரால ஒரு நபர் கிராஸ் பண்ற மாதிரி ஒரு இமேஜ் போயிருக்கு. அந்த இமேஜ் வச்சு பாக்குறதுல யாருன்னு பாத்தீங்கன்னா அவர் பேர் தர்மமுனீஸ்வரன். இவரு தான் அந்த பெண்ணை ரேப் பண்ணி கொலை பண்ணதாக சொல்லப்படுது. இதுக்கான சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸை பேஸ் பண்ணியும், அது மட்டுமே இல்லாம அந்த இறந்த பெண்ணோட நகத்துக்குள்ள இருக்க ஸ்கின்னோட துணுக்கள் இருக்கும்ல, அதை பேஸ் பண்ணி அவங்க அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இவர் பாத்தீங்கன்னா இவர் நார்மலான ஆள் கிடையாது. இவர் மேல ஏற்கனவே 33 வழக்குகள் இருக்கு. 2 மர்டர் கேஸ் இருக்குது. அது இல்லாம 3 பாலியல் வன்கொடுமை வழக்கு இருக்கு. அது இல்லாம 33 வழக்குகள் இருக்கு. 2020 பாத்தீங்கன்னா இவர் ஏற்கனவே ஒரு 60 வயசு பாட்டியை ரேப் பண்ணி கொலை பண்ணதாக சொல்லப்படுது. இதை முன்னிட்டு 2024 மகிழா கோர்ட் என்ன பண்றாங்கன்னா இவருக்கு 20 ஆண்டுகள் சிறை விதிக்கிறாங்க. 2024 டிசம்பர்லயே ஒரு பெயில் வாங்கிட்டு வெளியே வராரு. இப்போ எப்படி இவ்வளவு ஒரு சரித்திர பதிவு குற்றவாளிக்கு கோர்ட் பெயில் கொடுத்திருக்குன்னு மக்கள் ஒரு ஆதிக்கத்தோட கேட்டிருக்காங்க. கோர்ட் அவ்வளவு சீக்கிரம் ஒருத்தவங்களுக்கு பெயில் கொடுக்காதுங்க. ப்ராப்பரான எவிடன்ஸ் இல்லைனாலும் இல்ல அவங்க அப்பீலுக்கு போனாலும் மட்டும் தான் கோர்ட் பெயில் கொடுக்கும். அப்ப போலீஸ் தரப்புல இருந்து என்ன ப்ராப்பரான எவிடன்ஸ் சப்மிட் பண்ணாததுக்கு இதுக்கு ரீசனே நம்ம சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாம பெயில் கொடுத்த பிறகு ஒரு மேண்டேட் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு. யாருக்கெல்லாம் பெயில் கொடுக்குறாங்க ஒரு குற்றவாளி தெரிஞ்சா போலீஸ் அவரை கண்காணிக்கணும்ன்ற ரூலே ஒன்று இருக்கு. அதையே போலீஸ் ஃபாலோ பண்ணல. இவர் இப்ப பெயில் வாங்கிட்டு வெளியே ரேப் பண்ணி சுத்திட்டு இருக்கான்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இவர சந்தேகத்தின் பேரில் தான் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஏன்னா பாத்தீங்கன்னா சிசிடிவி காட்சியில 3:30 அந்த டைம்ல தான் இவர் கிராஸ் பண்ணிருக்காரு. அந்த சம்பவம் நடந்ததாக சொல்லப்படுது மாலை 6 மணி. கோர்ட் இந்த எவிடன்ஸ் எல்லாம் தீர ஆராய்ச்சி ஜட்மெண்ட் கொடுத்தா அந்த பெண்ணுக்கான நீதி கிடைக்கும். ஜஸ்ட் பிகாஸ் இது பொலிட்டிகல் பிரஷர் தான் பண்றாங்க அப்படின்ற மக்களோட குற்றச்சாட்டுக்கு எதிராக தூத்துக்குடி எஸ்பி என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்க இந்த சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸோ பிளஸ் சயின்டிபிக் எவிடன்ஸ் வச்சு தான் ப்ரூவ் பண்ணிருக்கோம். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி பகுதியில் இன்னும் 10 கேமரா இன்ஸ்டால் பண்ண சொல்லி கேட்டிருக்கோம். இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காரு, யாருமே இந்த பெண்ணோட புகைப்படத்தை யூஸ் பண்ணாதீங்க, இல்ல உங்க மேல போக்சோ வழக்கு பதிவு விடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன் அப்படின்னா அந்த பெண்ணோட நலனை கருதி தான் யாருமே பாதிக்கப்பட்ட பெண்ணோட போட்டோ இதை யூஸ் பண்ணாதீங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சோ இந்த வழக்குல மேலும் தகவல் பார்த்தா நான் கூடிய விரைவில் அப்டேட் பண்றேன். இந்த மாதிரி லீகல் தகவல் தெரிஞ்சுக்க லீகல் கட் சேனல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டூ ஃபாலோ பண்ணுங்க. நன்றி.